பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அப்பா நினைவு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது பிரதர். ஓகே சூப்பர் சிஸ்டர். சரி பண்ணி வாசிக்கலாம். பாடமாக வாக்கியங்களை கேட்போம். அன்னைக்கு தலைப்புல வெல்கம் டு ஞானம் யோகம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேதி 7/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது, காட்சிகள் பார்ப்பதால் இல்லை. நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பதும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை இல்லை அப்படின்னு தலைப்புல சொல்லியிருக்காங்க. ஆமா, ஞானம் யோகத்தினாலதான் நம்பிக்கை ஏற்படுறதே தவிர காட்சி பார்க்கறதுனால நம்பிக்கை எதுவும் ஏற்படுறது இல்ல. ஆனாலும் நாடகத்துல காட்சி பார்க்கறதுக்கான பாகம் இருக்குது, இருந்தாலும் அது எதற்கும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கேள்வி: பாபா எந்த சக்தியை காண்பிப்பதில்லை, ஆனால் பாபாவிடம் மந்திர சக்தி உள்ளது. பதில்: பகவான் சக்திசாலியானவர். அவர் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சக்தியை நான் காண்பிப்பது இல்லை என பாபா கூறுகின்றார். மற்றபடி யாராவது தீவிரமான பக்தி செய்தால் அவர்களுக்கு காட்சியை அளிக்கிறேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மந்திர சக்தி பாபாவிடம் இருக்கிறது. ஆகவே நிறைய குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மா அல்லது ஸ்ரீகிருஷ்ணரின் காட்சிகள் கிடைக்கிறது. அதான் சாட்சாத்காரம் காட்டக்கூடிய சாவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது போல சொல்லிட்டு இருக்கார். பகவான் சக்திசாலியானவர். பகவான் நினைச்சா இறந்தவர்கள் கூட விளக்கி வைக்க முடியும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. நான் அது போன்ற காரியம் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். யாராவது தீவிரமான பக்தி செய்தா அவங்களுக்கு சாட்சாத்காரம் காட்டக்கூடியவனா இருக்கேன். அந்த சாட்சாத்காரம் காட்டக்கூடிய சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் வீட்டுல இருந்தபடியே குழந்தைகள் நினைவு செய்தா கூட எப்படி ஆயிடுது அப்படின்னா, பிரம்மாவுடைய காட்சியோ இல்ல கிருஷ்ணருடைய காட்சியோ கிடைச்சிருது. அவங்களுக்கு அந்த பக்தி செய்யறதுனால கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல்: யார் வந்தது மனம் என்னும் வாசலில். ஓம் சாந்தி. இது குழந்தைகளின் அனுபவத்தின் பாடலாகும். நிறைய சத்சங்கங்கள் இருக்கிறது. முக்கியமாக பாரதத்தில் நிறைய சத்சங்கம் இருக்கிறது. பல வழிகள் இருக்கிறது. உண்மையில் அது சத்சங்கம் கிடையாது. சத்சங்கம் ஒன்றுதான். அங்கே நீங்கள் யாராவது ஒரு வித்வான், ஆச்சாரியார், பண்டிதர்களின் முகத்தை பார்த்தீர்கள் என்றால் புத்தி அந்த பக்கம் செல்கிறது. அதாவது அந்த சத்சங்கங்கள் போன்றவைகள் போறாங்க அப்படின்னா அந்த அந்த அவங்கள முகத்தை பார்க்கும்போது புத்தி அவங்க தேகத்தின் ரீதியா போகுது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் உண்மையான சத்சங்கம். இங்க படிப்பிக்கக்கூடியவர் யாரா இருக்காரு? பரமாத்மாவா இருக்காரு. அப்ப இங்க புத்தி எந்த பக்கம் போகும்? ஆத்மா பரமாத்மா பின்னாடியில போகும் அப்படிங்கறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சரிவா. இங்கேயோ வினோதமான விஷயமாகும். இந்த சத்சங்கம் இந்த சங்கம யுகத்தில் ஒரு முறைதான் நடக்கிறது. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். அந்த எல்லையற்ற தந்தைக்கு சரீரம் எதுவும் இல்லை. நான் உங்களுடைய நிராகார சிவத்தந்தை என கூறுகிறார். நீங்கள் மற்ற சத்சங்கங்களில் செல்லும் போது சரீரங்களைத்தான் பார்க்கிறீர்கள். சாஸ்திரங்களை நினைவு செய்து கூறுகிறார்கள். பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் பல பிறவிகளாக கேட்டு கொண்டு வந்துள்ளீர்கள். இப்போது இது புதிய விஷயம் ஆகும். அதான் இது புது விஷயமா இருக்குது. ஏன்னா அங்க சாஸ்திரங்களின் ஞானம் சொல்லி தருவாங்க. அப்புறம் கூடவே அந்த தேகதாரியத்தை நினைவு செய்வாங்க. யார் சொல்லித்தராங்களோ அந்த பண்டிதர் வித்வான் அவங்களதான் பார்ப்பாங்களே தவிர அப்ப தேக ரீதியான விஷயத்துல தேக அபிமானத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க எல்லாமே புதுமையான விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்ற. சரிவா. இப்போது இது புதிய விஷயமாகும். புத்தியின் மூலமாக ஆத்மா தெரிந்து கொள்கிறது. ஓ என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஓ என்னுடைய சாலி கிராமங்களே, 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த சரீரத்தின் மூலமாக பாபா படிக்க வைத்தார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். உங்களுடைய புத்தி ஒரே அடியாக வெகு தொலைவிற்கு செல்கிறது. எனவே பாபா வந்திருக்கிறார். பாபா என்ற வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவர் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்.
யாராவது கேட்டார்கள் என்றால் இவர்களின் தாய் தந்தை யார் என தெரியவில்லை என்பார்கள். உண்மையில் அவர் காட்சியளிக்கிறார் என்றாலும் அதிலும் அவர்கள் குழம்புகிறார்கள். சில நேரங்களில் பிரம்மாவையும் சில நேரங்களில் கிருஷ்ணரையும் பார்க்கிறார்கள். பிறகு இவர்கள் யார் என சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதான் அந்த சாட்சாத்காரம் காட்டக்கூடிய விஷயத்த சொல்றாரு. குழந்தைங்க சாட்சாத்காரம் காட்டினா கூட குழம்பி போயிடுறாங்க, யார் இவங்க அப்படின்றது மாதிரி. பிரம்மாவின் காட்சியும் கிடைக்குது, கிருஷ்ணருடைய காட்சியும் கிடைக்குது, யார் இவங்க அப்படின்றது மாதிரி குழம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. யார் நமக்கு இந்த மாதிரி சாட்சாத்காரம் காட்டுறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு புரியறது இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல பேருக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மாவின் காட்சிகள் கிடைத்து இருக்கிறது. இப்போது யாரும் பிரம்மாவின் பூஜை செய்வதில்லை, கிருஷ்ணரின் பூஜை செய்கிறார்கள். பிரம்மாவை யாரும் அறியவே இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இப்போது வந்திருக்கிறார். இவரே பிரஜாபிதா. முழு உலகமும் தூய்மையற்றதாக இருக்கிறது என்றால் நிச்சயம் இவரும் பல பிறவிகளின் கடைசியில் தூய்மை இழந்து விடுவார்கள் என பாபா புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா கூட முதல்ல தூய்மையானவரா இருந்தார் கிருஷ்ணரா இருக்கும் போது, அப்புறம் இவரும் தூய்மையற்றவரா ஆகிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாடகத்தின் திட்டப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பிரஜா பிதா அப்படின்னு சொல்றாருன்னா பிரஜைகளின் பிதாவாகவும் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவா? ஒருவரும் தூய்மை இழந்து விடுவார்கள் என பாபா புரிய வைக்கிறார். ஒருவரும் தூய்மையானவராக இல்லை. ஆகவேதான் கும்பமேளா நடைபெறும் இடங்களுக்கு ஹரித்துவாரில் கங்கையும் கடலும் கலக்கும் மேளாவிற்கு செல்கிறார்கள். அங்கே சென்று நீராடுவதால் தூய்மையாகி விடுவோம் என நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நதிகள் எதுவும் பதித்த பாவனையாக முடியாது. கடலில் இருந்து நதிகள் தோன்றுகிறது. உண்மையில் நீங்கள் தான் ஞான கங்கைகள். பெருமைகள் உங்களையே சாரும். ஞான கங்கைகளாகிய நீங்கள் இங்கே அங்கே தோன்றுகிறீர்கள். அவர்களோ அம்பு பாய்ந்தது, அதிலிருந்து கங்கை தோன்றுகிறது என காண்பிக்கிறார்கள். அம்பு எய்தும் அம்பு அம்பு எய்தும் விஷயமே இல்லை. இந்த ஞான கங்கைகள் ஒவ்வொரு தேசத்திற்கும் செல்கிறது. அதாவது கும்பமேளா அப்படின்னு கொண்டாடுறது ஹரித்வார்ல கடலும் கங்கையும் சேரக்கூடிய இடத்துல, அதாவது கடலும் நதியும் சேரக்கூடிய இடத்துல கும்பமேளான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சந்திப்பு செய்யுது இல்லையா, கடலும் நதியும் சந்திப்பு செய்யுது. அதே போல இந்த விஷயம் கும்பமேளா கிடையாது. உண்மையிலே ஆத்மாவான ஆத்ம நதிகள், ஞான நதிகளாகிய நீங்களும் ஞான கடலான தந்தையும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த சங்கமயுகம். இதைத்தான் உண்மையிலே கும்பமேளான்னு கொண்டாடணும். இந்த ஞானத்தின் விஷயத்த அப்படியே அவங்க பக்தி மார்க்கத்துல ஒரு ஸ்தூல ஒரு காரியமா செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கடல்ல இருந்து தான் நதிகள் உருவாகும். கடல்ல சூரிய வெளிச்சம் பட்டு அந்த வெப்பத்தின் மூலமா மேகம் உருவாகி அந்த மேகம் போய் அப்படியே மழையா பொழியும். எங்க நிலத்துக்குள்ள மலை மீது மோதி, அதாவது மவுண்டன்ஸ் மேல மோதி அப்புறமேல அங்க மழை பொழியும். அது நதிகளா ஓடி வரும். அந்த நதி தான் கடல்ல போய் மீண்டும் கலக்குது. இந்த விஷயம்தான் இருக்குதே தவிர இந்த கடலின் அந்த நதிகள் ஒன்றும் உங்களை தூய்மையாக்குறது கிடையாது. ஆத்மா பரமாத்மா சந்திப்புனால தூய்மையாகிறீங்களே தவிர இந்த கடலும் நதியும் இடத்துல போய் நீங்க குளிக்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் அழியறது இல்லை, நீங்க தூய்மையாகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அது ஆத்மா ரீதியான விஷயம், அது தேக ரீதியான விஷயமா உங்க பக்தி மார்க்கத்துல ஒரு கொண்டாட்டமா வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அதை புரிய வச்சிருக்காரு. சொல்றாங்க நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்ட சிஸ்டர். அந்த அம்புன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அம்பின் விஷயம் அப்படிங்கறது அர்ஜுனன் பீஷ்மர் பிதாமர் அங்க இறந்து போகும்போது உடம்பு பூரா அம்பு படுக்கையில படுத்திருப்பாரு. அப்ப அவங்க அம்மாவை கூப்பிடணும், அதாவது அந்த கங்கையை கூப்பிடணுன்றதுக்காக அர்ஜுனன் தரையில அம்பு விடுவான். அம்பு விட்டோடனே அந்த அம்புல இருந்து இந்த ஞான கங்கை வெளிப்பட்டதா அங்க சாஸ்திரத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் கூட அப்படிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது, அதுவும் பொய்யான விஷயம்தான், ஒரு கற்பனை கதைக்காக அதை அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அம்பு விட்டாங்க, அம்பின் மூலமா ஞான கங்கை, அந்த கங்கை வெளியே வந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த விஷயமா இருக்குது. தெரியுமா? சொல்றாங்க நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன் என சிவபாபா கூறுகின்றார். அனைவரின் நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலர் பகவான் மிகவும் சக்திசாலி, எனவே இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க செய்வார் என நினைக்கிறார்கள். இது அனைத்தும் பொய்யானவைகளாகும். நான் படிக்க வைப்பதற்காக வருகிறேன். மற்றபடி எந்த சக்தியை காண்பிப்பது
காட்சி கொடுப்பதில் கூட மந்திர வித்தை இருக்கிறது. தீவிரமாக பக்தி செய்பவர்களுக்கு நான் காட்சி அளிக்கிறேன். காளியின் ரூபத்தை காண்பிக்கிறார்கள். அவர் மீது எண்ணெயை ஊற்றுகிறார்கள். இப்போது இது போன்ற காளி கிடையாது. ஆனால் தீவிரமாக நிறைய பேர் காளி தேவிக்கு பூஜை செய்கிறார்கள். அதான் இந்த பகவான் அந்த அதாவது காட்சி காட்டுறாரு முதல்ல சொன்னாரு. அடுத்து இந்த சக்தி, அதாவது என்னது அந்த சாட்சாத்காரம், சக்தியை காண்பிப்பது, காட்சி கொடுப்பதில் கூட மந்திர வித்தை இருக்கிறது. தீவிரமாக பக்தி செய்பவர்களுக்கு நான் காட்சி அளிக்கிறேன். காளியின் ரூபத்தை காண்பிக்கிறார்கள். அவர் மீது எண்ணெயை ஊற்றுகிறார்கள். இப்போது இது போன்ற காளி கிடையாது. ஆனால் தீவிரமாக நிறைய பேர் காளி தேவிக்கு பூஜை செய்கிறார்கள்னு சொன்னாரு. ஆமா ஆமா. ஓகே சார். அடுத்த வாசிங்க சொல்லுவார் காளினா யாரு. உண்மையில் காளி என்பவர் ஜெகதம்பா. காளின் இந்த ரூபத்தை காண்பிப்பதில்லை. ஆனால் தீவிரமாக பக்தி செய்பவருக்கு பாபா பாவனையின் பலனை கொடுக்கிறார். காமச்சிதையில் அமர்ந்ததால் கருப்பாகி விட்டார்கள். இப்போது ஞான சிதையில் அமர்ந்து வெள்ளையாகிறார்கள். எந்த காளி இப்போது ஜெகதம்பா ஆகிவிட்டாரோ அவர் எப்படி காட்சி கொடுக்க முடியும்? அவர் இப்பொழுது பல பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் இருக்கிறார். இப்போது தேவதைகள் இல்லை. ஆகவே இப்போது அவர் என்ன காட்சியை காண்பிக்க முடியும்? இந்த சாட்சாத்காரத்தின் சாவி என்னுடைய கையில் இருக்கிறது என பாபா கூறுகிறார். பிரம்மா அவங்கதான் ஜெகதம்பா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. இன்னொன்னு மம்மாவையும் ஜெகதம்பா அப்படின்னு சொல்லுவார். அப்ப மம்மாவோ பாபாவோ எல்லாருமே தூய்மையற்றவர்களா மாறி போயிட்டாங்க. அது கருப்பா காமிச்சிருக்காங்க காளிய அப்படின்னா கூட அந்த காளி கருப்பா மாறி இருக்காங்கன்னா தூய்மையற்றவங்களா மாறி இருக்காங்க. அதுதான் காம சிதையில விழுந்தீங்க, கருப்பா மாறி போயிட்டீங்க. அதனாலதான் காளிய கருப்பா காமிக்கிறாங்க. இப்ப ஞான சிதையில ஏறுங்க, அப்பா வெள்ளையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த கருப்பு வெள்ளைங்கிறது தூய்மையற்ற விஷயம், இன்னொன்னு தூய்மையான விஷயம். இப்ப அந்த பிரம்மாவும் மம்மாவும் பாருங்க காளியா இருக்காங்க அப்படின்னு சொன்னார். காளியா இருந்தாங்க, கருப்பா மாறி இருந்தாங்க. இப்ப ஜெகதம்பாவா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெகதம்பாவா மாறி இருக்காங்கன்னா அந்த கலியுக பிறவில விடுபட்டு இப்ப சங்கம யுகத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இருக்கிறதுலயே கடைசி பிறவில இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன காட்சி காட்ட முடியும் அவங்க அப்படின்னு கேக்குறாரு. அதனால சாட்சாத்காரம் காட்டக்கூடிய சாவி என்கிட்டதான் இருக்குது. பகவான் சிவன் தான் உங்களுக்கு சாட்சாத்காரம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜெகதம்பாங்கிறது அந்த மம்மாவோட கடைசி 84வது பிறவி. ஆகவே இப்போது அவர் என்ன காட்சியை காண்பிக்க முடியும்? இப்போது தேவதைகள் இல்லை. ஆகவே இப்போது அவர் என்ன காட்சியை காண்பிக்க முடியும்? பிறவி எடுத்து கடைசி பிறவியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பா. அல்ப காலத்திற்காக பாவனைக்கான பலனை கொடுப்பதற்காக சாட்சாத்காரம் செய்விக்கிறேன். ஆனால் அவர்கள் யாரும் என்னை சந்திப்பதில்லை. ஒரு காளியின் எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. இவ்விதமான அனுமான், கணேஷ் போன்ற பலர் இருக்கின்றார்கள். சீக்கியர்கள் கூட குருநானக்கின் தீவிர பக்தி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கும் காட்சி கிடைக்கும். அவர்களோ கீழே செல்கிறார்கள். பாபா குழந்தைகளிடம் இதோ பாருங்கள், இவர்கள் குருநானக்கின் பக்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் தான் அந்த காட்சியை அளிக்க வைக்கிறேன். அவர் எப்படி காட்சி செய்விக்க முடியும்? அவரிடம் காட்சி செய்விக்க சாவி இல்லை. எனக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் காட்சி கூட அந்த பாபா தான் செய்வித்தார் என இந்த பாபா கூறுகின்றார். சிலருக்கு அந்த கணேஷ், அனுமான் அவங்க போன்றவங்க காட்சியெல்லாம் கிடைக்கவும் செய்து அந்த சாட்சாத்காரமும் தந்தை தான் செய்விக்கிறார். தீவிர பக்தி செய்யறாங்க. அதனால அவங்களுடைய அவங்க யாரை நினைச்சு பக்தி செய்யறாங்களோ அவங்களுடைய சாட்சாத்காரம் நானும் காட்ட வேண்டியது இருக்குது. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட காட்சி கிடைச்சது இல்லையா. இந்த புது உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசத்தின் காட்சியும் காமிச்சது கூட அந்த பாபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவ பாபா தான் பிரம்மாவுக்கு கூட காட்சி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாட்சாத்காரத்தினால் யாருக்கும் நன்மை இல்லை. இவ்வாறு பலருக்கு காட்சி கிடைத்தது. அவர்கள் இன்று இல்லை. எங்களுக்கு இவ்வாறு காட்சிகள் கிடைத்தால் நிச்சயம் ஏற்படும் என பல குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் காட்சிகள் கிடைப்பதால் நிச்சயம் ஏற்படாது. ஞானம் யோகத்தினால் தான் நிச்சயம் ஏற்படுகிறது. இந்த காட்சிகளை நான் தான் கொடுக்கிறேன் என 5000 வருடங்களுக்கு முன்பு கூட நான் கூறியிருந்தேன். மீராவிற்கு கூட காட்சி கிடைத்தது. அதற்காக ஆத்மா அங்கேயே சென்று விட்டது என்று கிடையாது. இல்லை, அமர்ந்தபடியே காட்சிகளை பார்க்கிறார்கள். ஆனால் என்னை அடைய முடியவில்லை.
ஓகே சிஸ்டர், வாசிங்க. எந்த ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டாலும் பிராமணியிடம் கேளுங்கள் என பாபா கூறுகிறார். குழந்தைகள் வரிசை கிராமத்தில் இருக்கிறார்கள் என அறிகின்றீர்கள். நதிகளும் வரிசை கிராமத்தில் இருக்கிறது. சில குளங்கள் இருக்கிறது, மிகவும் அழுக்காக இருக்கிறது. தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது. அங்கேயும் மனிதர்கள் சிரத்தையுடன் பாவனையுடன் செல்கிறார்கள். அது பக்தியின் குருட்டு நம்பிக்கையாகும். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அந்த சாட்சாத்காரம் காட்டக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒன்று சொன்னாரு. ம். சொல்லுங்க பிரதர். சாட்சாத்காரம் எந்த ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஆமா. ஏற்பட்டாலும் பிராமணியிடம் கேளுங்கள் என இல்ல, பாபா அதுக்கு முன்னாடி சிஸ்டர், அது அதுக்கு சாட்சாத்காரம். முன்னாடி 5000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது காட்சிகள் கிடைப்பதால் நிச்சயம் ஏற்படாது, ஞானம் யோகத்தினால்தான் நிச்சயம் ஏற்படும் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இல்ல இந்த அது காட்சி தான் நான் கொடுக்கிறேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் மீரா கூட நான் கூறியிருந்தேன். மீராவுக்கு காட்சி கிடைக்குது, ஆத்மா அங்கே சென்று விட்டது என்று கிடையாது. அமர்ந்தபடியே காட்சிகளை பார்க்கிறார்கள், ஆனால் என்னை அடைய முடியவில்லை. ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டா பிராமணிடம் கேளுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. குழந்தைகள் வரிசை கிரமத்தில் இருக்கின்றனர், நதிகளும் வரிசை கிரமத்தில் இருக்கின்றன, குளங்கள் இருக்கின்றன, மிகவும் அழுக்காய் இருக்கிறது, தண்ணீர் துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னாரு. மனிதர்கள் சிரத்தையுடன் பாவனை செய்கிறார்கள், அது பக்தி குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொன்னாரு. ஓகே சிஸ்டர், இடையில ஒரு பாயிண்ட் மட்டும் நான் விட்டுட்டேன், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே சிஸ்டர், சரி வா. ஒருபோதும் யாரையும் பக்தியை விட்டுவிட செய்யக்கூடாது. பக்தியை விட்டுவிட செய்யக்கூடாது. ஞானத்தில் வரும்போது தானாகவே பக்தியை விட்டு விடுவார்கள். பாபா கூட நாராயணரின் பக்தர். லட்சுமி பணியாளக நாராயணனின் கால்களை பிடித்துவிடும் படத்தை பார்த்தார். இது முற்றிலும் நன்றாக இல்லை என தோன்றியது. சத்தியுகத்தில் இவ்வாறு இருக்க மாட்டார்கள். எனவே நான் ஒரு கலைஞரிடம் லட்சுமியை இந்த பணியாளர் நிலையில் இருந்து விடுதலை கொடுக்கும்படி கூறினேன். பாபா பக்தராக இருந்தார், ஆனால் ஞானம் கிடையாது. அனைவரும் பக்தர் கிடையாது. நாம் பாபாவின் குழந்தைகள், அதிபதிகளாக இருக்கின்றோம். பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாக குழந்தைகளை மாற்றினார். அது என்ன சொன்னாருன்னா, இந்த சாட்சாத்காரத்துக்கு நிச்சயம் ஏற்படுது அப்படின்னா, நிச்சயம் உண்டாகுது அப்படின்னா, ஐயோ மறுபடியும் மறந்துட்டேன். சரி, ஓகே, சரி விடுங்க. அந்த பணியாளரை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா, பணியாளர். அந்த லட்சுமி வந்து விஷ்ணுவோட காலை பிடிச்சு பணி செய்யறது மாதிரி ஒரு சித்திரம் அமைச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. அத பிரம்மா பாபா பார்த்திருக்காரு. அதை பார்த்த உடனே இவரு இந்த மாதிரி இந்த லட்சுமிய விடுதலை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு பட வரைய ஒரு ஓவியர்கிட்ட இந்த மாதிரி லட்சுமி இல்லாம எனக்கு இந்த நாராயணனுடைய சித்திரத்தை மட்டும் வரைஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அதே போட்டோவை இன்னமும் பிரம்மா பாபா அறையில இருக்கதா காமிச்சு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு. ஏன்னா லட்சுமி வந்து சத்தியுகத்துல இந்த போல பணி செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க விஷ்ணுவுக்கு. ஏன்னா அவங்க மகாராஜா மகாராணி, அவங்க ராயல்ட்டியில இருப்பாங்க. இந்த மாதிரி பணியாளரா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சமநிலையில இருப்பாங்க, சமமா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்கள தாழ்த்தியோ உயர்த்தியோ பார்க்கக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க சத்தியுகத்துல. அதனால பாபா இந்த போல சித்திரங்கள்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரிவா. பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாக குழந்தைகளை மாற்றினார். உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கிறேன் என கூறுகின்றார். இப்படிப்பட்ட தந்தையை எப்போதாவது பார்த்தீர்களா? அந்த தந்தையை முழுமையாக நினைக்க வேண்டும். அவரை நீங்கள் இந்த கண்களினால் பார்க்க முடியாது. அவரை நினைக்க வேண்டும். நினைவும் ஞானமும் கூட முற்றிலும் எளிதாகும். மரம் மற்றும் விதைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த நிராகார மரத்திலிருந்து சாக்கார மரத்திற்கு வந்துள்ளீர்கள். ஆமா, சொல்றீங்களா? வாசிங்க சிஸ்டர். அந்த மரம் மற்றும் விதை, அந்த கல்ப விருட்ச மரத்தின் இதை சொல்றாரு. விதைங்கிறது தந்தையா இருக்காரு, மரம்ன்றது நம்மளுடைய அந்த வர்ணங்கள் இருக்கு இல்லையா, பிராமண, தேவதா, சத்திரிய, அந்த வர்ணத்தை சொல்லிட்டு இருக்கான். சரிவா. மரம் மற்றும் விதை, அந்த தலைகீழ் மரம் கூட பரந்தாம தலைகீழ் மரத்தை கூட நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த நிராகார மரத்திலிருந்து சாக்கார மரத்திற்கு வந்துள்ளீர்கள். பாபா சாட்சாத்காரத்தின் ரகசியத்தை கூட புரிய வைத்துள்ளார். மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்துள்ளார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளையும் பாபா புரிய வைத்துள்ளார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகள். அகர்மா அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சத்தியத்துல பாவம் இல்லாத புண்ணியமும் இல்லாத ஒரு கர்மா. ஏன்னா புண்ணியம் கர்மா அப்படின்னா யாராவது பெறக்கூடியவங்களா இருக்கணும். பெறக்கூடியவங்களா இல்லாத காரணத்தினால அங்க புண்ணிய கர்மம் ஏற்படுறதுல, இன்னொன்னு பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும்.
பாவம் செய்யக்கூடிய கர்மாவும் அங்க நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் அது அகர்மா அப்படின்னு சொல்றார். ஆனா துவாபர கலியுகத்துல செய்த கர்ம எல்லாமே விகாரங்களுக்கு வசமாகி செய்ததுனால அது விகர்மாவா மாறி போயிடுச்சு. சுகர்மா அப்படின்னா சங்கமயுகத்துல தந்தை இந்த விகர்மங்கள் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கர்மாவையும் செய்ய வைக்கிறார். அதனாலதான் அது சுகர்மா. அதான் இந்த 3 கர்மங்களின் விளைவுகளை இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா? கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளையும் பாபா புரிய வைத்துள்ளார். அப்பா, டீச்சர், குரு மூவரிடமிருந்தும் போதனைகள் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் 21 பிரிவுகளுக்கு சதா சுகமுடையவர்களாக மாறும் அளவிற்கு நான் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தருகிறேன், கர்மங்களை கற்றுத்தருகிறேன் என பாபா கூறுகிறார். டீச்சர் சொல்லிக் கொடுப்பார் அல்லவா, குருக்கள் கூட தூய்மையின் பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். மேலும் கதைகளை கூறுகிறார்கள். ஆனால் முற்றிலும் தாரணை இல்லை. கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலை கிடைக்கும் என்று இங்கேயும் பாபா கூறுகிறார். மனிதர்கள் இறக்கும் பொழுது ராம் ராம் என கூற செய்கிறார்கள். இறக்கும் போது ராம் ராம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க சரீரத்தை விட்டா இறுதி நிலை நல்ல நிலையை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அது செய்யறாங்க. அதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா? அதுக்கு முன்னாடி என்ன பிரதர் சொன்னாரு, குருக்கள் தூய்மையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் சொன்னாரு. கதைகளையும் கூறுகிறார்கள். ஆனா முற்றிலும் தாரணை எல்லாம் இல்ல அங்கன்னு சொன்னாரு. கடைசி நினைவுக்கு ஏற்ப நிலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இங்கேயும் பாபா கூறுகிறார், மனிதர்கள் இருக்கும்போது ராம் ராம் என கூற செல்கிறார்கள். அப்போது புத்தி அந்த பக்கம் சென்று விடுகிறது. இப்போது உங்களுடைய தொடர்பு சாக்காரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது என பாபா கூறுகிறார். ராம் ராம்னு சொல்லும்போது சகாரத்துல நினைவா உங்களுக்கு வருது. ஆனா இப்ப புத்தி அங்க போயிடுது. ஆனா இப்போ உங்க புத்தி உங்களுடைய தொடர்பு சாகாரத்துல இருந்து துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுது நான் உங்களுக்கு மிகவும் நல்ல கர்மங்களை கற்பிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணன் சித்திரத்தை பாருங்கள். பழைய உலகத்தை எட்டி உதைக்கிறார், மேலும் புது உலகத்தில் வருகிறார். நீங்களும் பழைய உலகத்தை எட்டி உதைத்து புதிய உலகத்திற்கு போகிறீர்கள். எனவே உங்களின் கால் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்கிறது. சுடுகாட்டிலும் உள்ளே நுழையும் போது பிணத்தின் முகத்தை அந்த பக்கமாக மாற்றுகிறார்கள், காலை பின்புறமாக மாற்றுகிறார்கள். இவ்வாறு இந்த படமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது கிருஷ்ணர் புது உலகத்தை பாக்குறது மாதிரியும் பழைய உலகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சித்திரங்கள் அமைச்சிருக்கோம். இதே அம்சத்துலதான் அந்த சுடுகாட்டுல பிணத்தை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா முதல்ல காலை சுடுகாட்டு பக்கமா வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க. இப்ப சுடுகாட்டுல போய் அந்த வாசல் கிட்ட போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா பிணத்தை இந்த பக்கமா திருப்புவாங்க. தலைய சுடுகாட்டு பக்கமாவும் அப்புறம் அந்த காலை இந்த பழைய இந்த ஊர் பக்கமாவும் திருப்பி வைப்பாங்க. அது போலதான் இந்த சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ற. பழைய உலகத்தின் விஷயமே உங்களுக்கு தேவை கிடையாது. இப்ப புது உலகத்துக்கு போறீங்கன்னா அடுத்த பிறவிக்கு தான் அந்த சரீரத்துல இருந்த ஆத்மாவும் போகும் இல்லையா, அதுக்காக அந்த சுடுகாட்டுல செய்யறாங்க. இப்ப அதே யுகத்தின் விஷயமா பாபா இங்கே கிருஷ்ணருக்கு உதாரணமா அந்த படத்தை வச்சு சொல்ற. பழைய உலகத்தை எட்டி உதைக்கிறீங்க, புது உலகத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறதுக்காக. சரிவா? குழந்தைகளாகிய நீங்கள் மம்மா மற்றும் பாபாவை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய சிம்மாசனத்தில் அமர முடியும். ராஜாவின் குழந்தைகளை இளவரசன் இளவரசி என்று கூறுகிறார்கள் அல்லவா. நாம் எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசி ஆக முடியும் என்பதை அறிகிறீர்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட கர்மத்தை கற்பிக்கும் தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு யாராவது இருப்பார்களா என்ன? நீங்கள் சதா காலத்திற்கு சுகமுடையவர்களாக ஆகிறீர்கள். இது சிவபாபாவின் வரம் ஆகும். அதான் நீ மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அப்படின்னா தான் அவங்க உட்காரக்கூடிய ராஜ சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அங்க நீங்க அடுத்த வாரிசா போய் அமர முடியும். அதனாலதான் உங்களை பாபா இளவரசன் இளவரசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இளவரசன் இளவரசி ஆகணும்னா பிரம்மா பாபாவா மற்றும் மம்மாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவா? இது சிவபாபாவின் வரமாகும். அவர் ஆசீர்வாதம் செய்கிறார், நம்மீது அவர் கருணை காண்பிக்கிறார் என்பது கிடையாது. சொல்வதால் மட்டும் எதுவும் நடக்காது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தினால் மட்டும் நீங்கள் மாற முடியாது. அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்ய வேண்டும். வாயில் ராம் ராம் என்று கூறுவது கூட ஒலியை எழுப்புகிறது என பாபா கூறுகிறார். நீங்கள் சத்தத்தில் இருந்து விடுபட்டு போக வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். மிகவும் நல்ல நல்ல விளையாட்டுகள் கூட இருக்கிறது. படிக்காதவர்களுக்கு முட்டாள் என கூறப்படுகிறது. இப்போது அனைத்தையும் மறந்து நீங்கள் முற்றிலும் முட்டாள் ஆகி விடுங்கள் என பாபா கூறுகின்றார். அதாவது பழைய விஷயங்கள் என்னென்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ, சாஸ்திரங்களோ,
மகாபாரதமோ கதைகளோ என்னென்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, முட்டாளாயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பழைய விஷயங்களை ஃபுல்லா மறந்துடுங்க, தந்தை உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த விஷயத்தை மட்டும் தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானம் சொல்றாரா, ஞானத்தை தாரணை செய்யுங்க. நினைவு செய்ய சொல்றாரா, நினைவு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா மறந்துடுங்க, தந்தை நினைவுல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா? ஞானம் யோகத்தை மட்டும் தாரணை செய்ய சொல்றாரு. ராம் ராம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அதுல இருந்து சத்தம் வருது, அந்த சத்தத்துல இருந்து விடுபட்டு போகணுங்கிறாரு. அமைதியாக இருக்க சொல்றாரு. ம். நல்ல நல்ல விளையாட்டுகள் கூட இருக்கிறது. படிக்காதவர்களுக்கு ம். சவால் என சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாரு. ம். ஞானம் யோகத்தை வந்து தாரணை அது ஞானம் யோகத்துல இருக்க சொல்லி நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. ம். அப்பா சொல்றாங்க, நீங்கள் நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகின்றனோ அதன்படி நடந்து செல்லுங்கள். பரந்தாமத்தில் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் உடல் இல்லாமல் இருக்கிறீர்கள். பிறகு இங்கே வந்து சரீரத்தை எடுக்கிறீர்கள். அப்போது ஜீவாத்மா என கூறப்படுகிறது. நான் ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் என ஆத்மா கூறுகிறது. நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மத்தை கற்பிக்கிறேன் என பாபா கூறுகிறார். ம். அதான் நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன கர்மம் அப்படின்னா அந்த சுகர்மம் தான். ஆத்மா பரமாத்மா நினைக்கக்கூடிய விஷயம், அதுவும் கூடவே இங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்ய சொல்றாரு இல்லையா, அதுக்கான கர்மமும். பார்வை இப்படி இருக்கணும், வார்த்தை இப்படி இருக்கணும், செயல்பாடுகள் இப்படி இருக்கணும், எல்லாத்துல இருந்தும் விடுபட்ட நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, அதுதான் உங்களுக்கு முதல் தரமான கர்மத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரந்தாமத்துல வந்து நீங்க உடல் இல்லாம இருந்தீங்க. இங்க வந்து இது உடல சரீரத்தை எடுக்கிறீங்க. இந்த சரீரத்தை எடுக்கிறது நல்ல கர்மங்களை செய்யறதுக்கு அப்படிங்கிற சமிக்கை கொடுக்குறாங்க. அப்பா உங்களுக்கு முதல் தரமான கர்மத்தை கற்பிக்கிறேன். டீச்சர் படிக்க வைக்கிறார் என்றால் இதில் சக்தியின் விஷயம் என்ன, காட்சிகள் கொடுக்க வைக்கிறார் என்று கூறப்படுகிறது. மனிதனிலிருந்து தேவதையாக்கக்கூடிய மேஜிக்கை யாரும் செய்ய முடியாது. பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார். பழையதை எடுத்துக்கொண்டு புதியதை கொடுக்கிறார். இவைகளுக்கு பழைய இரும்பு பாத்திரம் என்று பழைய இரும்பு பாத்திரம் என்று கூறப்படுகிறது. பழைய இரும்பு பாத்திரம் சொல்றாரு. பழையசெல்லாம் பாபா எடுத்துட்டு நமக்கு புதுசா கொடுக்கிறார் இல்லைங்க. நம்மளுடைய விகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு தெய்வீக குணங்கள் எல்லாம் கொடுக்கிறாருல்ல, அதை சொல்றாரு. பாத்திரம் கூட புரியுது. இவைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு இரும்பு பழைய பாத்திரம், அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்று பாருங்கள், செம்பு பைசா கூட இல்லை, அங்கேயே தங்க நாணயங்கள் இருக்கும். அதிசயம் அல்லவா, எப்படி ஆகிவிட்டது. அதான் இங்க செம்பு காயின்ஸ் இருக்கு இல்லையா, காப்பர் காயின்ஸ் கூட இங்க எதுவும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அங்க தங்க நாணயம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கோல்டு காயின், அதாவது பான் வித் கோல்டு ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது போல இருக்கீங்கன்னு சொல்றாரு, அது போல ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் மீது உள்ள பற்றுதலை விடுங்க. அதனால எல்லாமே தந்தை கொடுத்தது, தந்தையின் பொருள் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுடைய பழைய பொருள்களா தந்தையின் காரியத்துல பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மங்களை கற்பிக்கிறேன் என பாபா கூறுகின்றார். மன்மனாபவ ஆகுங்கள், பிறகு படிப்பு, இதன் மூலம் சொர்க்கத்தின் இளவரசராவீர்கள். இப்போது தேவதா தர்மம் மறைந்து விட்டது, அது மீண்டும் உருவாகிறது. மனிதர்கள் உங்களின் புது விஷயங்களை கேட்டு அதிசயப்படுகிறார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருப்பது எப்படி தூய்மையாக இருக்க முடியும் என கேட்கின்றார்கள். பாபாவோ ஒன்றாக இருங்கள், இல்லை என்றால் எப்படி தெரியும் என கூறுகின்றார். இடையில் ஞானவால் வைக்க வேண்டும், இந்த சக்தியை காண்பிக்க வேண்டும், பரீட்சை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி நீங்க சவால் விடணும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல இருக்கவங்க அப்படித்தான் கேட்பாங்க, எப்படி கணவன் மனைவி சேர்ந்தே இருந்து தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனாலும் உங்களுடைய தைரியம் வச்சு காமிங்க, சவால் விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இடையில ஞானத்தின் வாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இல்லறத்துல இருக்கும் போதுதானே தெரியும் உங்களுக்குள்ள காம விகாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு, தூய்மையா இருக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தனிமையிலே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள காம விகாரம் இருக்குதா, ட்ரிகர் ஆகுதா இல்லையானே தெரியாது. அதுக்காக அந்த விஷயத்த சொல்றாரு. தூய்மையா இருந்துதான் இருக்கணும், கணவன் மனைவி சேர்ந்துதான் இருக்கணும். கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் தூய்மையா இருந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடையில ஞானத்தின் வாழை வச்சுக்கோங்க. என்ன ஞான வாழ? அது 2 பேருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். நம்ம 2 பேருக்குமே தந்தை பரமாத்மாவா இருக்கார். ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரர்களா தானே இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தான் அதான் ஞான வாழ் அப்படின்னு சொல்றாரு. இதை இடையில வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு.
சரி வாசி. மனிதர்கள் உங்கள் விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. ம் ஆனா நமக்கு வந்து சங்கம் யுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே தந்தையினுடைய ஆத்மாக்கள் தான், சகோதர சகோதரர்கள் தான். அதனால ம் நமக்கு வந்து அது விஷயம் வந்து சரளமா இருக்கு. அவங்களாம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சமிக்கை கொடுக்குறாரு. ம் சக்தியை காண்பிக்க வேண்டும். பரீட்சை நடைபெறுது. மனிதர்கள் இந்த விஷயங்களை கேட்டு அதிசயப்படுகிறார்கள். ஏனென்றால் சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் இல்லை. ஆனால் இங்கேயே உழைக்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. கந்தர்வ விவாகத்தின் விஷயம் கூட இங்கேதான். ம் இப்போது நீங்கள் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்களின் துணிச்சலை காண்பியுங்கள் என பாபா கூறுகிறார். ம் அதான் உங்களுடைய துணிச்சலை இப்ப காமிங்க. கந்தர்வ விவாகம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அது விஷயம் கூட இப்ப இந்த சமயத்துக்கான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. கந்தர்வ விவாகம் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் தூய்மையா வாழணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த பற்றி சாஸ்திரத்துல சொல்லல. அந்த விஷயத்த இப்ப நீங்க செய்து காட்டுறீங்க. இதுல உழைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா. சன்னியாசிகளுக்கு முன்பு நிரூபியுங்கள். சக்திசாலி பாபா தான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குகிறார். ஒன்றாக இருங்கள், ஆனால் விகாரி ஆகாதீர்கள் என பாபா கூறுகிறார். இது அனைத்தும் யுக்திகளாகும். மிகப்பெரிய பிராப்தி இந்த ஒரு பிறவி மட்டும் பாபாவின் அறிவுரைப்படி தூய்மையாக வேண்டும். யோகா மற்றும் ஞானத்தினால் 21 பிறவிக்கு சதா ஆரோக்கியமாகிறீர்கள். இதில் கடின உழைப்பு பாபாவின் வழிப்படி தூய்மையாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சாது சன்னியாசிகளும் தூய்மையா இருக்காங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, நாங்க இல்லறத்துல இருந்தா தூய்மையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. வீடு வாசலை திறந்து மனைவியை விட்டுட்டு நீங்க காட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப இங்க பந்தனம் உண்டாயிருச்சு இல்லையா? அப்ப இவங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது இங்க ஒரு பாவ கணக்கு உண்டாயிருச்சு இல்லையா? அதுக்காக அதை சொல்ற. அது போன்றெல்லாம் நீங்க குடும்பத்தை விட்டுட்டுலாம் தனிமையில போகக்கூடாது. நீங்க எல்லா இடத்துல இருந்தாலும் தூய்மையா வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு சாது சன்னியாசிங்களுக்கு கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர். சரி. இந்த இப்படி தந்தையின் வழிப்படி நீங்க எப்ப தூய்மையாகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாது சன்னியாசிங்க முயற்சி பண்றது வெறும் முக்தி தாமத்துக்கு போறதுக்கான முயற்சி மட்டும்தான் செய்யறாங்க. ஆனா நீங்க எங்க போறீங்க? 21 பிறவி சொர்க்கத்துக்கு போக போறீங்க. உங்களுக்கு வெறும் அமைதி மட்டும்தான் கிடைக்குது. உங்களுக்கு சுகமும் கிடைக்குது, கூடவே அமைதியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்றாக இருங்க, ஆனா விகாரி ஆவாதீங்க. இது அனைத்தும் யுக்திகளாகும். அதாவது மிகப்பெரிய பிராப்தி இந்த ஒரு பிறவி மட்டும் இப்படி இருக்கனால கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு பிறவி வந்து சிவபாபாவுடையது. அதனால பாபாவின் அறிவுரைப்படி தூய்மையா இருக்க வேண்டும். யோகா மற்றும் ஞானத்தினால் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சமிக்கை கொடுக்கிறாரு அப்பா. இதில் கடின உழைப்பு இருக்கிறது அல்லவா? நீங்கள் சக்தி சேனைகள் மாயாவை வெற்றி அடைந்து உலகத்தையே வெல்கிறீர்கள். அனைவரும் மாற முடியாது. எந்த குழந்தைகள் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதிவு அடைகிறார்கள். நீங்கள் பாரதத்தை தான் தூய்மையாக்கி பாரதத்தில் தான் ராஜ்யம் செய்கிறீர்கள். போரினால் ஒருபோதும் சிருஷ்டியின் சக்கரவர்த்தி பதவி கிடைக்காது. இது அதிசயம் அல்லவா? அதாவது தேகத்தின் மூலமா போர் நடத்தி உலக ராஜ்யத்தை அடைய முடியாது. இங்க யோக பலத்தினாலதான் உலக ராஜ்யத்தை அடையிறீங்க அப்படின்னு சொல்ற. யோக பலம்னா புஜ பலத்தினால கிடைக்காது, யோக பலத்தினாலதான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. புஜம் தேகம் எல்லாம் அதான் அந்த மாதிரி அடைய முடியாத உலக ராஜ்யத்தை நீங்க யோக பலத்தினால இப்ப அடையிறீங்க அப்படின்னு சொல்லி. சரிவா. இச்சமயம் அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து போகிறார்கள். பாரதத்திற்கு வெண்ணெய் கிடைக்கிறது. கொடுக்க வைப்பவர்கள் பெண்கள். வந்தே மாதரம். பெரும்பாலானவர்கள் தாய்மார்கள். பிறவியாக நீங்கள் குருக்களிடம் சென்றீர்கள், சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள் என பாபா கூறுகிறார். இப்போது சரி என்பது என்ன என நீங்களே தீர்மானியுங்கள். எது சரி என்ன நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதான் சரி எதுன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க, நீங்களே முடிவெடுங்க பாருங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா பிறவியா நீங்க குருமார்கள்ட்ட போனீங்க, சாது சன்னியாசிங்கிட்ட போனீங்க. அதனால என்ன பலன் அடைஞ்சீங்க? மீண்டும் கீழான நிலையை தான் அடைஞ்சீங்க. இப்ப தந்தை வந்து உங்களுக்கு முழுமையான ஞானத்தை கொடுத்து புரிய வைக்கிறார். இப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும் எது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியுகம் என்பது உண்மையான உலகம். மாயைதான் தவறானதாக மாற்றுகிறது. இப்போது பாரதவாசிகள் தார்மீகமற்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். தர்மமே இல்லை, ஆகவே சக்தியும் இல்லை. தார்மீகமற்றவராகவும் சரியான முறையற்றவர்களாகவும் சட்டத்திற்கு எதிரானவர்களாகவும் ஏழைகளாகவும் மாறியிருக்கிறார்கள்.
எல்லையற்ற தந்தையாக இருப்பதால் எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். உங்களை மதம்தான் மிகவும் சக்திசாலியாக மாற்றுகிறது என கூறுகின்றார்கள். சொர்க்கத்தை உருவாக்குவது சக்திசாலியானவருடைய வேலையாகும். ஆனால் குப்தமாக இருக்கிறார். குப்தமான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ரிலிஜியன் இஸ் மைட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மதம் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதான் எந்த தார்மீகமும் இல்லை, எந்த ஒரு தர்மத்தின் விஷயமும் அதாவது அந்த நன்னடத்தை பண்பாடு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, மொத்தமா சக்தி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல தர்மத்தை ஸ்தாபனை செய்யறது அது தந்தையின் காரியமா இருக்குது. அவர் தானே ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறார். அதைத்தான் அந்த ரிலீஜனை தான் மைட் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட சக்தி சேனையா இருக்கீங்க தானே இப்ப கூட அப்படின்னு சொல்றாரு. தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியம் இப்போ உங்களுடையதா இருக்குது. தந்தைக்கு உதவியாளரா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்க. சரிமா? தார்மீகம் இல்லாதனால சரியா முறையற்றவர்களா இருக்காங்க, சட்டத்துக்கு எதிரானவங்களா இருக்காங்க, ஏழைகளாவும் மாறிட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்பதான் இப்ப எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார் தந்தை அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்போ நீங்க சக்திசாலியுடைய வேலை, அதாவது சொர்க்கத்தை உருவாக்குறது. அதனால் குப்தமாக இருக்கிறார், போர் வீரர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, பாபாவிற்கு குழந்தைகளிடம் நிறைய அன்பு இருக்கிறது. வழி காண்பிக்கிறார். தந்தையின் வழி, ஆசிரியரின் வழி, குருவின் வழி, பொற்கொள்ளரின் வழி, வண்ணாரின் வழி, இதில் அனைத்து வழிகளும் வருகிறது. அச்சா, ஓம் சாந்தி. அதாவது தந்தையின் வழி, ஆசிரியரின் வழி, குருவின் வழி, அப்புறம் வண்ணானின் வழி, பொற்கொள்ளனின் வழி அப்படிங்கறதும். ஏன்னா எல்லாமே சர்வ சம்பந்தங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. தந்தை, ஆசிரியர், குரு மட்டும் தெரியும். இன்னைக்கு பொற்கொள்ளன் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை சொல்லியிருக்கார். பொற்கொள்ளன் என்ன செய்வாரு? அந்த 916 கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப என்ன இருக்கும்? 91.6K அந்த அந்த ரேஞ்ச் அளவு தான் தங்கம் இருக்கும். மிச்சம் இருக்க அந்த 8.4% என்ன இருக்கும்? கலப்படம் இருக்கும். அந்த கலப்படத்தெல்லாம் புடம் போடுறதுன்னு சொல்லி உருக்குவாங்க. தங்கத்தை மட்டும் தனியா பிரிச்செடுத்து மற்ற அந்த கலப்படத்தெல்லாம் ஒதுக்குறதுக்காக. அதே போல ஆத்மாக்குள்ள கலப்படம் ஆயிடுச்சு இல்லையா. 5 விகாரங்கள்ங்கிற அந்த கலப்படத்தை பூரா தந்தை தனியா ஒதுக்குறார் யோக பலத்தின் மூலமா. யோக அக்னியில உங்களை புடம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார் சில இடத்துல. அதனாலதான் அதை பொற்கொள்ளன் அப்படிங்கிற சம்பந்தத்துல சொல்லுவாரு. அதான் இந்த பொற்கொள்ளனின் வழி இருக்குது இல்லையா, உங்களை அந்த விகாரங்கள்ன்ற கலப்படத்துல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த தலைவை தொழிலாளி மன்னான் அப்படின்னு சொல்றாரு. உடலை துவைச்சாரு, அழுக்கு துணியை துவைச்சாருன்னு கிரந்தத்துல சொல்றாங்களா, அதை சொல்றாரு. ஆமா, ஞானம்ங்கிற சோப்புனால ஆத்மாங்கிற ஆடையில இருக்கக்கூடிய அழுக்குகளா நீக்கிறேன். ஆத்மால இருக்கு இல்லையா அழுக்கு, 5 விகாரங்களின் அழுக்கு, அதை எதனால கிளீன் பண்றாராம்? ஞானம்ங்கிற சோப்புனால கிளீன் பண்றாராம். அதான் ஞான யோகத்தின் விஷயத்தை தான் இந்த மாதிரி அவரு நமக்கு ஒரு சம்பந்தம் கொடுக்கணுன்றதுக்காக இதை புரிய வைக்கணுன்றதுக்காக இதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே பாபா. தாரணிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஒரு கடைசி பிறவியில் பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்க வேண்டும். இதில் துணிவை காண்பிக்க வேண்டும், துணிச்சலா இருக்கணுங்கிறாரு. ஆமா, நீங்க கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் தூய்மையா வாழ்ந்து காட்டணும், இதுல துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும், சப்தத்தில் இருந்து விடுபட வேண்டும். என்ன படித்தீர்களோ கேட்டீர்களோ அதை மறந்து பாபாவை நினைக்க வேண்டும். என்ன படித்தீங்களோ, என்ன விஷயத்த பழைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமா மறந்துருங்க. ஸ்ரீமத் படி நடங்க. சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போறதுக்கு தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பழைய இதெல்லாம் மறந்தீங்கன்னா தான் புது விஷயங்கள் தாரணையாகும். புது விஷயங்கள் தாரணை செய்யும் போதுதான் தந்தை கிட்ட அந்த யோகம் நல்ல விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கூடவே ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸ்ரீமத் எந்த கர்மங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. பரிஸ்திதிகளை நல் வாய்ப்பு என புரிந்து பரிஸ்திதின்னு இருக்கீங்க. பரிஸ்திதிகளை நல் வாய்ப்பு என புரிந்து தனது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்கக்கூடிய ஆடாதவர் அசையாதவர் ஆகுக. எந்த ஒரு பரிஸ்திதி வந்தாலும் நீங்கள் ஹைஜம் செய்து விடுங்கள். ஏனென்றால் பரிஸ்திதி வருவதும் கூட அதிர்ஷ்டம்தான். இது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை
வலிமை உள்ளதாக ஆக்குவதற்கான சாதனமாகும். எப்போது நீங்கள் ஒரு தடவை அங்கதனுக்கு சமமாக வலிமை உள்ளவராக ஆகிவிடுவீர்களோ அப்போது இந்த பேப்பர்களும் நமஸ்காரம் செய்யும். முதலில் பயங்கர ரூபத்தில் வரும், பிறகு தாசியாகிவிடும். சவால் விடுங்கள், நாங்கள் மகாவீர். எப்படி தண்ணீர் மீது கோடு போட்டால் நிற்காதோ அதுபோல் மாஸ்டர் கடலாக இருப்பவரோடு பரிஸ்திதி போரிட முடியாது. சுயஸ்திதியில் இருப்பதன் மூலம் ஆடாதவர் அசையாதவராக ஆகிவிடுவீர்கள். பரஸ்திதியின் மீதும் பரஸ்திதிய சுயஸ்திதியினால வெற்றி அடையுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சுயத்தின் ஸ்திதி, பரத்தின் ஸ்திதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பரஸ்திதி அப்படின்னா பிரச்சனைகள், சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், அதைத்தான் பரஸ்திதி அப்படின்னு சொல்லுவார். இந்த பிரச்சனைகளை பிரச்சனையா பார்க்காதீங்க, அத பரிசுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றார். ஒரு gift நம்ம வீடு தேடி வந்திருக்குதுன்னா அது எவ்வளவு ஆர்வத்தோட, அது ஒரு குஷியோட பிரிச்சு பார்ப்போம். gift பாக்ஸ் வீட்டுக்கு வந்திருக்குதுன்னா அது போல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்திருக்கிறதெல்லாம் பரிசு, எனக்கு ஏதோ தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மகிழ்ச்சி இருக்கும், பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் ஆடாத அசையாத மனோநிலை இருக்கணும் உங்களுக்கு. மகிழ்ச்சியா இருந்தோம், gift பாக்ஸை பிரிச்சு பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா பார்க்கறோம். அப்ப ஆடாத அசையாத மனநிலை இருக்குது இல்லையா, அது போல உங்களுடைய ஆடாத அசையாத மனநிலையில இருக்கணும். அதைத்தான் அங்கதனுக்கு உதாரணமா சொல்லியிருக்காரு, மகாவீர் அதுக்கு உதாரணமா சொல்லியிருக்காரு. அங்கதன் என்ன செய்வான் அப்படின்னா, ராவணனுடைய சபைக்கு போவான். ராவணனுடைய சபைக்கு போய் எல்லாரும் முன்னாடி சவால் விடுவான், என் காலை அசைச்சு காட்டுங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் அசைச்சு பார்ப்பாங்க, யாராலையும் அவனுடைய காலை அசைக்க முடியாது. ராவணனும் அசைச்சு பார்ப்பான், ராவணனாலையும் அசைக்க முடியாது. அத பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதைத்தான் ஆடாத அசையாத மனோநிலை அப்படின்னு சொல்லுவார். மாயை உங்களுடைய புத்திங்கிற காலை அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க மகாவீரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் அச்சல்கர் அப்படின்னு சொல்லுவார், ஆடாத அசையாத மனோநிலை அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு சஞ்சல்கர் அப்படின்னு சொல்லுவார், சஞ்சலம் அடையுது, மனம் சஞ்சலம் அடையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அங்க மனோநிலை ஆடிடும், அசைஞ்சிடும். அதுக்காகத்தான் அந்த அங்கதனுடைய உதாரணம் அச்சல்கர் சஞ்சல்கர் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவார். அதான் இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஹை ஜம்ப் போல கடந்து போகணும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஹை ஜம்ப், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தாவணும், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாவணும். நான் கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிற அந்த ஸ்திதி உங்களுக்கு இருக்கணும். அந்த உயர்ந்த ஸ்திதி, சுயத்தின் ஸ்திதி எப்படி இருக்கணும், நான் இப்ப மட்டும் வெற்றி அடையல, மாயை எப்ப வந்தாலும் வெற்றி அடைவேன். அதுவும் போன கல்பத்திலையும் மாயையை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இந்த கல்பத்திலையும் அதே டெஸ்ட் பேப்பர் திரும்பி வந்திருக்கு, இந்த கல்பத்திலையும் வெற்றி அடைவேன், அடுத்த கல்பமும் திரும்பி வரும், அப்பவும் இந்த மாயையின் மீது நான் தான் வெற்றி அடைவேன். அப்படின்னும் போது நான் கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிற அந்த சுயத்தின் ஸ்திதி, அந்த நிச்சய புத்தி, டிராமா எனக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா நீங்க தான் வெற்றியாளரா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. நிச்சய புத்தி விஜயந்தி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்பிக்கை, நிச்சய புத்தி இருக்கணும், அதுதான் உங்களுடைய சுயத்தின் ஸ்திதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுயஸ்திதியின் மூலமா மாயை கொண்டுட்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வெற்றி அடையக்கூடியவர்களா இங்க இருக்கணும். அதனாலதான் அதையும் உங்களுக்கு தாசி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமைத்தன்மைக்கும் விடை கொடுத்து விடுங்கள். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமைத்தன்மை, பிட்டர்னஸ், ஒரு கசப்புத்தன்மை, அதுக்கும் விடை கொடுத்து விடுங்கள். டுகெதர் வித் சேயிங் குட் பை டு த ஓல்ட் இயர் ஆல்சோ சே குட் பை டு த பிட்டர்னஸ். பிட்டர்னஸ்னா கடினத்தன்மை, அந்த கசப்புத்தன்மை சொல்றாரு. டுகெதர் வித் சேயிங் குட் பை டு த ஓல்ட் இயர், பழைய வருஷத்துக்கு குட் பை சொல்ற மாதிரி அந்த பிட்டர்னஸுக்கும் குட் பை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. டுகெதர் வித் சேயிங் குட் பை டு த ஓல்ட் இயர் ஆல்சோ சே குட் பை டு த பிட்டர்னஸ். ஓகே, பழைய வருஷத்துக்கு எப்படி விடை கொடுக்குறீங்களோ அதே போல உங்களுடைய கடுமை தன்மைக்கும் விடை கொடுங்க அப்படின்னு சொல்றதுன்னா, கடுமைத்தன்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கடுமையான சமஸ்காரம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கடுமைத்தன்மையை குறிக்குது. அந்த ஒரு இரும்பு கம்பி இருக்குது அப்படின்னா அதை ஈஸியா நம்மளால வளைக்கவே முடியாது, ரொம்ப கடினமா போட்டு வளைக்க வேண்டியதா இருக்கும். அதே போல உங்களுடைய சம்ஸ்காரம் கடுமையா இருந்துச்சுன்னா ஈஸியா வளையாது அப்படின்னு சொல்லுவார். அதே போல நீங்க அந்த ஒரு தங்க கம்பி இருக்குது அப்படின்னா தங்க கம்பியை ஈஸியா வளைச்சிடலாம், அது ஈஸியா மோல்ட் ஆகும். அதைத்தான் சொல்லுவாரு, யாரு மோல்ட் ஆவாங்களோ அவங்க தான் ரியல் கோல்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது போல உங்களுடைய சம்ஸ்காரம் எப்பவும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கணும்.
அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்துச்சுன்னா தான் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க, தங்க புத்தி உடையவரா ஆவீங்க, நீங்க உண்மையான தங்கம் ஆவீங்க அப்படின்னு சொல்றார். அதான் இந்த சம்ஸ்காரத்தை மாத்துங்க அப்படின்றதுக்காக சொல்றார். பழைய வருஷத்துக்கு எப்படி விடை கொடுக்குறீங்களோ அதே போல பழைய சம்ஸ்காரத்துக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க sister. அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ம், வரதாதா மற்றும் வரதானி ம், இருவரின் சம்பந்தம் ம், சமீபம் மற்றும் சிநேகத்தின் ஆதாரத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் ம், மற்றும் சதா இணைந்த ரூபத்தில் இருப்பீர்களானால் பவித்ரதாவின் குடைநிழல் தானாகவே இருக்கும். ம், எங்கே சர்வசக்திவன் பாபா இருக்கிறாரோ அங்கே அபவித்திரத்தா என்பது கனவிலும் கூட வர முடியாது. ம், எப்போது தனிமையில் இருக்கிறீர்களோ அப்போது பவித்திரத்தாவின் சுமங்கலித்தன்மை போய்விடும். ம். அதான் வரதாத்தா அப்படின்னு சொல்றது வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் மற்றும் வரதானி. வரதானிங்கிறது நாம தான். வரம் அளிக்கக்கூடிய, வரத்தை தானம் செய்யக்கூடிய வரதானிகள். பார்வை மற்றும் உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா வரங்களை வழங்கக்கூடியவர்கள். வர வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் மற்றும் வரதானி மூர்த்திகளாகிய நீங்க இணைந்த ரூபத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்படி சம்பந்தத்திலையும் சமீபத்திலையும் மற்றும் சிநேகத்திலையும் இணைந்த ரூபமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பவித்ரத்தா அப்படிங்கிற நிழல் கூடைக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இணைந்த ரூபம் அப்படின்னா யுகலா இருக்கணும். யுகலா இருந்தீங்கன்னா நீங்க பவித்ரத்தாவின் குடை நிழலுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். சர்வசக்திவான் எங்க இருக்காரோ அங்க தூய்மையற்ற விஷயம் கனவுல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா மாயை உங்களை தாக்கும், உங்களுடைய சுமங்கலி தன்மை பறி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிரி உங்களை தாக்குறான் அப்படின்னா உங்களை தனிமைப்படுத்தி தான் தாக்குவான். மாயை உங்களுடைய எதிரி, உங்களை தந்தை கிட்ட இருந்து பிரிச்சு தனிமைப்படுத்தி தான் தாக்குவான். அதனால நீங்க தனிமையில இருக்காதீங்க. தனிமையில இருந்தீங்கன்னா உங்களுடைய சுமங்கலி தன்மை பறி போயிடும். நீங்க எப்பவும் தந்தை கூட இணைந்த ரூபமா இருங்க. அப்ப உங்களுக்கு அந்த பவித்ரத்தா தன்மையும் தூய்மையின் தன்மையும் பாதுகாக்கப்படும். தூய்மையின் குடை நிழலுக்குள்ளே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வ சக்திவானுடைய துணையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்பவும் தூய்மையா இருப்பாங்க. அவங்க கனவுல கூட தூய்மையற்ற தன்மை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு அவ்யக்த சமிக்கை வந்துச்சு, இணைந்த ரூபம் ஆகுங்கள் கம்பைன்டு ஸ்வரூபத்துல கொடுத்தாரு, கம்பைன்டு ஃபார்ம்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க தூய்மைக்கான விஷயத்திலயும் இந்த வரதானம் பொருந்துங்கிறதுனால இந்த தூய்மை, பியூரிட்டி, ராயல்டி அண்ட் பர்சனாலிட்டி இருக்குது இல்லையா, அதுக்கும் பொருந்தும் அப்படிங்கறதுனால கெயின் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முக்கியமான விஷயம் சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஞானம், யோகம் இதுலதான் உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சாத்காரம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் வைக்காதீங்க. ஞானம், யோகத்துல நல்ல விதத்துல முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஞானத்தை சிந்தனை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி ஷார்ப்பாகும். நீங்க எந்த அளவுக்கு நல்ல விதத்துல யோகா பண்றீங்களோ அங்க மனசு சக்திசாலியா மாறும். புத்தியும் மனசும் நல்ல விதத்துல மாறணும்னா ஞான யோகத்தின் பயிற்சி தான் அவசியம். வெறும் சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும்ல பாபா, நிச்சயம் ஏற்பட்டா நாங்க நல்லா முயற்சி செய்வோம்ல பாபா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த சாட்சாத்காரம் பார்த்தவங்களும் இப்ப தந்தையின் கையை விட்டுட்டே போயிட்டாங்க. அதனால சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பாயிண்ட தான் சிஸ்டர் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதை மறந்து போயிருக்கு இந்த இடத்துல. சரி, அது இறுதி நேரத்துல ஞாபகம் வந்துருச்சு. சாட்சாத்காரம் பார்க்கறதுக்கு பதிலா நம்ம வந்து திவ்ய திருஷ்டியில பாத்துக்கிட்டே இருக்கணும். திவ்ய திருஷ்டியில நம்மளுடைய மனக்கண்ல புத்தி நான் பார்த்துட்டே இருக்கலாம். சக்கரத்தை பாக்குறோம் அப்படின்னா அந்த விசுவலைசேஷன் தெரியுது இல்லையா, அதை பார்க்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதைத்தான் உண்மையிலேயே சாட்சாத்காரம் கூட சொல்லலாம். இப்ப பரந்தாம வீட்டை நம்ம பாக்கணும்னா என்ன செய்யணும்னா நம்ம புத்தியில திவ்ய திருஷ்டியில கொண்டு வந்து நெய்ப்பாட்டி வச்சுட்டு பாக்கணும். அது சாட்சாரமா எனக்கு காட்டுங்க பாபா அப்படின்னு நம்ம போய் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல வராது. ஓகே சிஸ்டர், சூப்பர். பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். வார்த்தையை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.